வணக்கம். நான் உங்கள் ஆர்டிஸ்ட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் நம்ம மும்பை முதல்வர் நம்ம சிஎம் இருக்கார்ல, அவர் இப்போ நேற்று தான் சிஎம் இருக்காரு. இது நாள் பண்ணல, புதுசு புதுசாக ஆர்டர் போடுறாரு. எலெக்ஷன் வருதுல்ல, அதனால இப்போ எம்பிகளுக்கு செக் வைத்த சிஎம் எங்க 4 வருஷமா தெரியல. இப்போ எலெக்ஷன் இருந்ததுனால கண்ணெல்லாம் விரிச்சு வச்சு கொட்ட கொட்ட பார்க்குறாரு. நேற்று தான் வந்திருக்காரு போல சிஎம் சீட்டுக்கு. ஆக்சுவலி திமுக எம்பிகளுக்கு வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும். ஏன் 4.5 வருஷமா தெரியலையா? 15 நாட்களுக்கு ஒரு முறை தொகுதியில் தாங்கள் ஆற்றிய பணிகள் குறித்து அறிக்கை யாருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. 4.5 வருஷமா கேட்கல யாரு சிஎம். 4.5 வருஷமா உங்களுக்கு சிஎம் ஆகல, அவங்க எம்பின்னு தெரியல. 4.5 வருஷம் உங்க ஆட்சி தான் ஆட்சி இருக்குன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், இந்த இதை சிஎம்ஆர் சீட்ல உட்கார்ந்த உடனே சொல்லியிருக்கணும். இப்ப சொன்னதுனால, இப்ப சொல்றது காரணம் எலெக்ஷன் வந்ததுனால பூச்சாண்டி காட்டி என்ன சொல்றது, மேஜிக் காமிக்கிறீங்க. என்ன மேஜிக் கூட இல்லை, பித்தலாடம் தெரிஞ்சு போச்சு. எதனாலன்னா, நம்ம தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இல்லை, அவங்க தூய்மை பணியாளர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு யூனிஃபார்ம் கூட வாங்க துப்பு இல்லாத திமுக சொல்லிட்டு நான் சொல்லுங்க, இந்த வீடியோவில் சொன்னவர் யூனிஃபார்ம் கூட வாங்காம அந்த யார் ஸ்ட்ரைக் பண்றாங்களோ அவங்கள்ட்ட யூனிஃபார்ம் வாங்கிட்டு போய் ஒரு கோஷ்டியில டிராமா கோஷ்டியில போட்டு நீங்க சிஎம் கூட நீங்க ஒத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ட்ராமா போட்டீங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த டிராமாவை இனிமேல் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நானும் சரி, பொதுமக்களும் சரி, தமிழக மக்கள் தெரிஞ்சேதான் ஏடிஎம்கே தான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போட்டிருந்தாங்க ஓட்டு. மாத்து கட்சி இல்லாதனால இப்போ பல வீடியோவில் சொல்லிட்டேன், மாத்து கட்சிகள் இருக்கு. பிஜேபி, நம்ம நாம் தமிழர் கட்சி, டிஎம்டிகே யாரு விஜயகாந்த் கட்சி, நம்ம டிவிகே யார் நம்ம விஜய் கட்சி, சரிங்களா? அதுக்கும் ஒரு நிலை பேருட்டாங்க. சென்னைக்கு மட்டும் பண்றாங்க. ஏன் சார் பல கண்டிஷன் போட்டு டெய்லி வாங்க யார் வருவாங்க? நானே இன்ஃபேக்ட் நான் வரமாட்டேன் சத்தியமா. நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்லை, ஒரு கட்சிக்கு சப்போர்ட் இல்லை, அது ஒரே ஒரு கட்சிக்கு சப்போர்ட் இல்லை, ஒரே ஒரு ஃபேன் பேஸ் இல்லை, அது படத்துல, சரிங்களா? அதனால நானே சப்போஸ் எக்ஸாம்பிள் நானே அந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் போட்டீங்கன்னா, யாரை இத்தனை கண்டிஷன் போட்டீங்கன்னு நானே வர மாட்டேன். இவர் இவ்வளோ தூண்டுறது நீங்கள் தான், சரிங்களா? நான் தயவு சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. ஏன்னு சொல்லி எலெக்ஷன் வந்ததுனால இப்போ எம்பிகளுக்கு இவர் ஆர்டர் போடுறாரு. 4.5 வருஷமா தெரியல, இப்போ போட்டு என்ன பிரயோஜனம்? யூஸ் இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது 2 பேரும் வேணும்னு. அதனால இப்போ 2024 எலெக்ஷன்ல பெரிய பெரிய தலங்களே வாஷ் அவுட் ஆகும். ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்து பார்ப்போம். நம்ம சேனலை தயவுசெய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.